நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலை பயன்படுத்தி நீங்கள் வந்து ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன், ஃபிபனாச்சி இந்த மெத்தட்ஸில் நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியும். இது ரொம்ப மிக எளிமையான முறையில் இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் தந்திருக்கோம். டிமேட் அக்கௌண்ட் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன். நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கும் இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வைஸ்லேயே முடிச்சுதான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, நேற்று நம்ம தந்த லெவல்லாம் எந்த மாதிரி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட டெலகிராம் அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பு. ஸோ இதில் வந்து என்னோடய மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டுட்டேன். கைஸ், ஓப்பன் அபவ் 2500. ஸோ கம்பேர் 25,200 புட் ஆப்ஷன் கெட்டிங் வீக் ஆர் நாட் அண்ட் 2500 கால் ஆப்ஷன் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் ஆர் நாட் அப்படின்றத நான் சொல்லிவிட்டு, நான் டியூட்டியில் மார்னிங் ஷிஃப்ட் இருந்ததுனால ஸோ நீங்கள் நம்ம லெவல்ஸை பயன்படுத்தி ட்ரேட் எடுங்க அப்படின்றத மார்னிங்கு பிஃபோர் ஓப்பன் த மார்க்கெட். ஸோ ஐ கிவன் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே கைஸ், இது வந்து பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். நீங்கள் ஏதாவது ஸ்கிப் பண்ணீங்க, பைபாஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ். ஸோ நான் ஏன் இதை வந்து சொன்னேன் அப்படின்றத, இந்த ஸ்ட்ராங்காக இருக்கா, கால் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்கா, புட் சைடில் வீக்காக இருக்கா பாருங்கள் அப்படின்னு ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ மார்க்கெட் வந்து 25,166 ஓப்பன் ஆனால் பாசிட்டிவாகவே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு. பட் இந்த 25,100 கால் ஆப்ஷன் என்ன இருக்கான்றது நீங்கள் பாருங்கள். மார்க்கெட்டு ஓப்பனிங்கே நம்ம சொன்ன பிஇபி லெவல் அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கான். அதுக்கு மேலே R1 லெவல் 97க்கு மேலே இங்கே ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 111 ஓப்பன் ஆகி கொஞ்சோண்டு லெவல் தான் 130 வரையும் போயிருக்கான், 132. ஸோ அதுக்கப்புறம் அவனால் அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியும். நாங்கள் பாருங்கள், ஸோ எவ்வளோ பெரிய விக் வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்டிவாக இருந்ததுனால ஸோ இந்த பக்கம் மார்க்கெட் வந்து புல் டவுன் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதே நேரத்தில் புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத கம்பேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 25,100 புட் ஆப்ஷன் அவன் என்ன இருக்கான்றதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். 22 இன்றைக்கி. ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட் கேண்டில் அந்த சைடில் வந்து 130 கால் சைடில் போயிருந்தான். இப்போ புட் ஆப்ஷன் பாருங்கள், கரெக்டாக வந்து 54 நம்ம தந்த அந்த சப்போர்ட் லெவல், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் வந்து 54 தான் நம்ம தந்த சப்போர்ட் பாயிண்ட். கரெக்டாக அதுக்கு கீழே வந்து 54க்கு கீழே வந்துட்டு 49 வரையும் வந்திருக்கான். 50 ரூபா வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கான். 4 ரூபா மட்டும் கீழே வந்துட்டு அவன் மார்க்கெட் வந்து நல்ல பெருசாக 20 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தான். ஸோ மேலே அவன் ஏறினதுக்கு இவன் வந்து எவ்வளோ தூரம் விழுந்திருக்கான் பாருங்கள். ஸோ எஸ்டர்டே க்ளோஸ்லேருந்து கீழே வந்து 50 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கான். பட் ஆனால் இதை பிரேக் பண்ணி அந்த சப்போர்ட் லெவலில் 54 பிரேக் பண்ணி அவனால் வந்து சாலிடாக க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ இவன் எப்போ இதை சாலிடாக க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்னா அப்போ ரொம்ப வீக்னஸ் ஆகும். ஸோ இந்த எல்லோ லைன்லாம் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவல் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நான் தரக்கூடிய லெவல்ஸில். ஸோ நான் தரக்கூடிய S1, S2, S3 எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான். ஸோ ரொம்ப வீக்காக வரோம் அப்படின்னா அந்த கேப் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இந்த 77லேருந்து 54ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 23 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஈஸியாக கெயின் பண்ண முடியும். ஸோ ஒருத்தன் இங்கேருந்து ஃபாலோ ஆகிறான் அப்படின்னா கீழே இருக்க அடுத்த சப்போர்ட் வந்து டச் பண்ணுவோம். அப்படி டச் பண்ணாமல் மேலே போகிறான் அப்படின்னா அது என்ன காரணம்னா ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்ட்ராங்காக வராங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே கைஸ். ஆப்போசிட் சைடில் வீக் ஆகணும், இவன் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ தான் வந்து இங்கே டச் ஆகாமல் இதை வந்து க்ளோஸ் வைக்காமல் அவன் மேலே போகிறான் அப்படின்னா அவன் வந்து புட் ஆப்ஷனில் ஸ்ட்ராங்காக வரான் அப்படின்னு அர்த்தம், கால் சைடில் வீக்காக வரான்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்துச்சு. அதே மாதிரி 200 கால் அண்ட் புட்டை வந்து நான் பார்க்க சொல்லியிருப்பேன். 200 புட்டு. ஸோ 200 புட்டு வந்து வீக் ஆனால் மட்டும்தான் 166 166 ஓப்பன் ஆனவன் 200 தாண்டி போவான். ஸோ ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ ஓப்பன் ஆகும்போது பாருங்க, நம்ம தந்த பிபி லெவலில் கரெக்டாக வந்து டச் பண்ணி கீழே பிரேக் ஆகிறவன் பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் மேலே கொண்டு போயிட்டான். பட் அவன் வந்து நம்ம தந்த லெவலில் 2 மட்டும் பிரேக் பண்ணி R1, R2 பிரேக் பண்ணி அதுக்கு மேலே வந்து R3 லெவல் வரையும் அவனால் போக முடியல. ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் பையர்ஸ் யாருமே ஆக்டிவாக இல்லை. ஓகே கைஸ்.
அதே மாதிரி செல்லர்ஸ் யாருமே வந்து பேனிக் ஆகலை. ஸோ யாராவது பயந்தா மட்டும்தான் வந்து செல்லர்ஸ் வந்து பையர்ஸாக மாறும்போதோ இல்லைனா அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ட்ரேடு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. செல்லர்ஸ் ஒன்று பயப்படணும், இல்லைனா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து பையர்ஸ் என்ட்ரி தந்தால் நமக்கு ஒரு குயிக்கான ஒரு மொமெண்டத்தில் நம்ம வந்து ப்ராஃபிட்டை குயிக்காக புக் பண்ணிட்டு வர முடியும். ஓகே கைஸ், இது எக்ஸ்பைரி டேட்லாம் 0 to ஹீரோலாம் வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ அதே நேரத்தில் கால் சைடில் நான் ஏன் கம்பேர் சொன்னேன், இவன் ஸ்ட்ராங்காக இருக்கானா வீக்காக இருக்கானா பாருங்கன்னு சொன்னேன். 25,000 கால் ஆப்ஷன் பாருங்கள். பாருங்கள் அவனும் அதே மாதிரி தான். ஸோ இந்த R3க்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிருப்பான். நம்ம தந்த லெவல் வந்து 105, R1, R2, R3, R4, R5. ஸோ R5க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கான். 25,000 1 செகண்டா 25,000 173 நான் தந்த லெவல், மேக்ஸிமம் லெவல். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 174. ஸோ நம்மளோட ஃபுல் டார்கெட்டுக்கு மேலே தான் வந்து நம்ம தந்த லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆகிருக்கான். ஸோ அதுக்கு மேலே வந்து 163 வரையும் போயிருக்கான். சாரி 166 மன்னிக்கவும் 209. அதாவது 174 ஓப்பன் ஆகிட்டு அவன் வந்து 209 வரையும் போயிருக்கான். ஓகே கைஸ், ஸோ ஒரு 35 பாயிண்ட்ஸ் நமக்கு சாலிடாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அவனால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே விழுந்துட்டான். ஸோ இவன் இந்த இடத்துல வீக் ஆகிறான்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து எப்போ நம்ம R5 லெவலுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டார்கெட், அதாவது எஸ்டர்டேயோட ஹை வரைக்கும் போகணும். அவன் அங்கே போக முடியல பாருங்கள். ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது ப்ரீவியஸ் டேனா அதுக்கும் ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி என்ன ஹை இருக்கோ அந்த ஹையை போய் டச் பண்ணணும். அதாவது 18ஆம் தேதி ஹையை போய்ட்டு அவன் டச் பண்ணணும். ஸோ அந்த ப்ரீவியஸ் டே 2 days பிஃபோர் ஹையை போய் அவனால் டச் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு 21ஆம் தேதி அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஹை இல்லை, அதுக்கு மேலே தான் ஓப்பனே ஆயிருக்கான். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் டே 1 day பிஃபோர் தான் நீங்கள் அடுத்த டார்கெட்டாக மேலே பார்க்கணும். ஸோ அந்த நம்ம தந்த எல்லா ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகும்போது நம்ம எப்படி டார்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு நாளைக்கோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியோ என்ன டார்கெட்டோ ஹையோ அதை போய் அவன் டச் ஆகணும். சப்போஸ் வீக் ஆகிறான் அப்படின்னா எஸ்டர்டே லோ ஆர் ப்ரீவியஸ் டே லோ, 2 days பிஃபோர் லோ, ஸோ அந்த மாதிரி வந்து இல்லை 1 week பிஃபோர் லோ, அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றது புரியும். ஓகே கைஸ், இதுதான் வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இது ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 25,000லேருந்து 25,100க்குள்ளே இடைப்பட்ட ரேஞ்சில் எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம்னு வைங்க. ஸோ இந்த இடைப்பட்ட இடத்துல ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஒன்று 25,000 பிரேக் ஆனால் கீழே புட் ஆப்ஷன் சைடில் போங்க. பட் இருந்தாலுமே கீழே சப்போர்ட் லெவல் நிறையா இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் எல்லோ பாக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோனு, இந்த ரெட் ஜோனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ரெட், இந்த ஆரஞ்சு ஜோன், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ஜோனில் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டன்சி மோடில் தான் இருப்பான். ஸோ ஒரு ரேஞ்சு போர்டு மாதிரி மேலே கீழே அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போவான், இங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுத்து கீழே வருவான். ஸோ அதனால் வந்து இந்த ஜோனில் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இங்கேருந்து வருவான், அப்படியே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ அதே மாதிரி அப்சைட் லெவல் என்ன அப்படின்றத இங்கே நான் தந்திருக்கேன். 25,080க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அப்படின்னா உங்களுக்கு 25,111, 133, 145, 182. இது வந்து 22ஆம் தேதி இன்றைக்கான ஹையே. அதுக்கும் மேலே அவன் போனான் அப்படின்னா 25,221, 230, 255. இது வந்து 16ஆம் தேதியோட ஹை. இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன கேப் ஃபில்லிங் ஜோன் வந்து பெண்டிங்கில் இருக்குது, ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் வந்து அவன் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போஸ் புல்லிஷாக போகிறான் அப்படின்னா இந்த லெவல் வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25,312 எக்ஸ்ட்ரீம் புல்லிஷாக வரும்போது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த ஜோனை எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் அப்கமிங் டேஸில் நெக்ஸ்ட் வீக்கில் அந்த ஜோனை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு புல்லிஷாக இருக்கும்போது வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 21st லோ, டே பிஃபோர் டே. ஸோ அதை இன்றைக்கி முன்னாடி ஒரு முந்தா நாளோட லோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த லோ லெவலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த சைக்காலஜிக்கல் லெவலை எப்போ பிரேக் பண்ணுறான்னா பிஎஸ்ஐ லெவல்
அதுக்கப்புறமேட்டு புட் ஆப்ஷன் போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லோ லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை வந்து ட்ரேட் பண்ணிட்டு போய் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதே மாதிரி சப்போர்ட்டில் ஜோன், இந்த மாதிரி சப்போர்ட் ஜோனில் வரும்போதெல்லாம் மார்க்கெட் ரிவர்ஸில் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ட்ரெயில் பண்ணுங்கள் உங்களோட ப்ராஃபிட்ஸை. ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து ட்ரெயில் பண்ணால் தான் நீங்கள் லாஸ்ட்லேருந்து தப்பிக்க முடியும். அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் பிகினர்ஸ் யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நாளைக்கான ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் லெவல். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம தரக்கூடிய இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 25-100 காலார் புட் நாளைக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருப்பாங்க. அதே மாதிரி 25,000 காலார் புட், இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வந்து மார்க்கெட் டைரக்ஷன் வந்து எந்த பக்கம் போகணுன்றது இவங்க 2 பேர் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் 25-100 புட் ஆப்ஷன் வந்து லீட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே போகிறான்னா யார் வந்து 70 பாயிண்ட்ஸ் வந்து தக்க வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தர் டார்கெட் வந்து 132 வரைக்கும் போவாங்க. ப்ளஸ் அதுக்கு மேலேயே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 60, 53, 50, 34. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நீங்கள் வந்து இந்த மணியில் ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போகிறான், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே போகிறான் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த மணியில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரீமியம் டிகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் தெரியும். ஸோ கால் அண்ட் புட்டு 2 பக்கமே வந்து போட்டு வாட்டி வதச்சி எடுத்துருப்பாங்க பாருங்கள். யாருக்குமே பயன் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. ப்ரீமியம் வந்து எவ்வளோ தூரம் வந்து டிகே பண்ணியிருக்காங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 25-100 கால் ஆப்ஷன் 41%. எவ்வளோ தூரம் ஓப்பன் பாருங்கள் 111, க்ளோஸ் பாருங்கள் 60 ரூபா. ஸோ 51 ரூபா வந்து டிகே பண்ணியிருக்காங்க, அதாவது 41% பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 25,000 புட் ஆப்ஷன் பாருங்கள், அவனும் பாருங்கள் ஓப்பன் வந்து 38, ஹை வந்து 20 ரூபா மேலே போயிட்டு திரும்ப வந்து க்ளோஸ் வந்து ஓப்பனுக்கு பக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க 39 ருபீஸ். ப்ரீவியஸ் க்ளோஸோட கீழே தான் இருக்கான், அதை வந்து நோட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆனால் எப்படி இருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகிறாங்கன்னா எப்படி இருக்காங்க, அதே மாதிரி ஓப்பன் அபவ் இருந்தால் எப்படி மார்க்கெட் வந்து போகுது, ஓப்பன் பிலோ இருந்தால் எப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி எஸ்டர்டே க்ளோஸ் பிலோ, எஸ்டர்டே வந்து ஹைக்கு அபவ், எஸ்டர்டே லோ பிலோ, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் மார்க்கெட் வந்து ஸ்டடி பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸை நீங்கள் பயன்படுத்தி ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் லாஸ் ஆகாது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம சார்ட்டில் வந்து தெளிவாக வந்து நம்ம பிஇபி லெவலில் பிளாக் லைன்லாம் ட்ரா பண்ணிடுவோம். ஸோ இவன் வந்து கால் சைடில் அந்த பிபி லெவலில் வர பிரேக் பண்ணி சப்போஸ் மேலே இருக்கான், எஸ்டர்டே க்ளோஸிங் இங்கே மேலே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அங்கேருந்து க்ளோஸ் ஆகி அதை பிரேக் டவுன் பண்ணி கீழே இந்த பக்கம் கால் சைடில் வரான் அப்படின்னா இவன் இங்கே க்ரீன் லைனில் சப்போர்ட் எடுத்து அந்த பிபி லெவலில் நோக்கி மேல் நோக்கி வரணும் அடுத்த மணியில் இருக்கவங்க. சப்போஸ் இதுவே வந்து இந்த மணியில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய இந்த மணி ஆப்ஷனில் இருக்கவங்க என்ன பண்ணணும், அவங்க ஆல்ரெடி பிஇபி லெவலில் தான் கரெக்டாக வந்து ஓப்பனே ஆவாங்க. நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மணியில் மார்க்கெட் ஓப்பன் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் மாறுறது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் எங்கே ஓப்பன் ஆகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த மணியில் போகாமல் இந்த மணியில் ஒரு டார்கெட் வந்து லிமிட் ஆர்டர் போடுங்க, அடுத்த மணிலையும் போடுங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸிக்யூட் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த டார்கெட் பிஇபி லெவல் பாயிண்ட் வந்து ரீச் ஆகும்போதும் ஆகும். 2 பக்கமும் ஒரே டைமில் ஆக மாட்டான். சப்போஸ் சைட்வேஸ் அன்றைக்கி 2 பக்கமும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அடிக்கும்போது இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு தான் நீங்கள் வந்து லிமிட் ஆர்டரும் போடணும், அதுக்கும் கற்றுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்ம தந்த லெவல்ஸு. இந்த ப்ரீமியம் லெவல்ஸை பயன்படுத்தி பிகினர்ஸ் ட்ரேட் எடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 25,000 அதன் அடிப்படையில் ஒரு நிமிஷம் இருக்குது, 25,100 தப்பாக அடிச்சிருக்கேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து சப்போஸ் 25,000 to 2500 இன் பிட்வீனில் ஓப்பன் ஆனால் அப்படின்னா ஸோ இந்த லெவல்ஸாக வந்து நமக்கு அப்சைட் லெவல்ஸாக இருக்க போது 25. இது வந்து ப்ரீமியம் அடிப்படையில் நாங்கள்
கூட்டி கழித்து போட்டது இங்கே பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கால் சைடில் இருக்கக்கூடிய லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ், ஹை இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கால் சைடில் அப் சைட் லெவல்ஸ் தெரியும். புட் சைடில் இருக்கக்கூடிய லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ், ஹை இந்த வேல்யூ வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா டவுன் சைடில் சப்போர்ட் லெவலாக மாறிடும். அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸ் இது வந்து கால் அண்ட் புட்டு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட 25,100 கால் அண்ட் புட்டு ரெண்டுத்தையும் வந்து கூட்டி 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆவரேஜ் வேல்யூவை கால் சைடில் கூட்டிக்கணும், புட் சைடில் மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த ரெண்டுத்தோட கால் அண்ட் புட்டோட 25,100 ப்ரீவியஸ் க்ளோஸை கூட்டி 2ஆல் வகுத்தீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூவை கால் சைடில் ஆட் பண்ணிக்கணும், புட் சைடில் மைனஸ் பண்ணிக்கணும். அது வந்து வைட் ரேஞ்ச் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபோ. யாராவது புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக திரும்ப நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் நைட்.